ரெண்டாம் பாவம் பாவ அதிபதி நல்லா இருக்கணுங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு 2ஆம் வீடு 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாலே பணத்தை பற்றிய குறையோ அதை பண தட்டுப்பாடோ இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது செல்வ நிலையில் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவயோக திசையே வந்தாலும் ஒரு மோசமான தசாபதி வந்தாலுமே அவருக்கு அந்த திசையில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குமே தவிர முழுக்க அந்த 2ஆம் வீடு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமா இருக்காது. சரிங்களா? பொதுவாக 2ஆம் பாவம் லக்கணத்துக்கு 2ஆம் பாவமும் அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகருக்கு கொடுத்து வைத்தவர் சொல்லலாம். பொருளாதார நிலையில் கொடுத்து வைத்தவர். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு லக்கணாதிபதி நல்லா இருக்கணும். பொதுவாக இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எப்பொழுதுமே. அதை 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டிலேருந்து அந்த சாதகருக்கு பிறவி சாதத்தில் இருக்குது அப்படின்னா அவர் பணக்கார வீட்டில் தான் பிறந்திருப்பார். ஏழை வீட்டு பையனாக இருக்க மாட்டார், பணக்கார வீட்டு பையனாக தான் இருப்பார். இது பொதுவான விதி. ஆனால் அந்த பணக்கார வீட்டில் பிறந்ததுனாலுமே கிடைக்கக்கூடிய அதில் அந்த அதை அனுபவிக்கணும். பார்த்தீங்களா? அதை அனுபவிக்கிறதுக்கு லக்கணாதிபதி நல்லா இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றா சேர்ந்து லக்கணாதிபதியோட கூடி லக்கணத்துலேயே இருக்காங்க அப்படின்னா, அல்லது 2ஆம் வீட்டில் இருக்காங்க அல்லது 11ஆம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு பொதுவான விதியில் சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காண்டு இந்த விதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 11ஆம் வீட்டு அதிபதி தங்களுக்குள் தொடர்பு கொள்வது ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்பு. ஆனால் லக்கணாதிபதியை சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறது அப்படின்னா தான் அந்த புதையல் கிடைச்சாலும் அந்த சாதகர் அதை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு புதையல் கிடச்சி அதை வேறு ஒருத்தர் சாப்பிட்டு போகிற மாதிரி. லக்கணாதிபதி வலிமை இல்லாட்டி, சரிங்களா, லக்கணாதிபதி வலிமை இல்லாமல் வேற ஒருத்தவங்க சாப்பிட்டு போகிறாங்கன்னா எப்படி அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். முத்து படத்தில் ரஜினிகாந்த் உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன். அவர் எவ்வளவோ இருக்க தான் செஞ்சுது. பாதியில் அவரை ஏமாற்றி வேண்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் அதுக்கு உண்டான காரணம் அதுதான். அதே மாதிரின்னு எடுத்துக்கோங்க சொல்ல வரேன். உதாரணத்துக்கு அவர் அனுபவிக்க முடியாமல் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நோய் நொடியோ ஏதாவது ஒரு பாதிப்பு வருது வச்சுக்கோங்களேன். லக்கணாதிபதி பலவீனம் இருந்தால் அப்படித்தானே. ஆனால் சொத்து இருந்த அதை அவர் கூட இருக்கிறவங்க அனுபவிப்பாங்கன்னு அர்த்தம். அதனால் 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் மட்டும் போதாது, 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் போதாது. அந்த எந்த ஒரு சம்பவத்தை அனுபவிக்க வேண்டுனாலும் சரி லக்கணாதிபதி நல்லா இருக்கணும். இதை எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, புதையல் அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் பொதுவாக சொல்லியிருக்காங்க. இந்த பொருளாதாரத்தால் ஒரு மனிதன் சீரழிதான், சங்கடப்படுதான், கடன் சுமையில் கிடக்கான், என்னாலும் வறுமை தட்டுப்பாடு, பஞ்சம் பட்டினி என்னாலும் இருக்குது, தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா 2ஆம் வீடு ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நீசக்கரங்களுடைய வீடு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? எந்த கிரகம் எந்த ராசியில் தான் நீச்சம் அடையும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெளிவாக காட்டியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்தந்த ராசிகளில் இந்தந்த கிரகம் இருந்தால் நீச்சம். சரிங்களா? அப்போ புதன் இப்போ மீனத்தில் நீச்சம் வச்சுருக்கிறாரு. கும்ப லக்கணத்தில் பிறந்த சாதகருக்கு 2ஆம் வீடான மீன ராசியில் புதன் இருந்துச்சு வைங்களேன், அந்த சாதகர் பொருளாதார ரீதியாக கடன் சுமையில் இருப்பார். நாளுக்கு நாள் வறுமை வாட்டும். ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு சம்பளம் வாங்கிறதுக்கு அவருக்கு கொடுப்படை இருக்காது. அதே மாதிரி மீன லக்கணத்தை எடுத்துக்கோங்க. மீன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி நீசம் வச்சுருக்கிறாரா, இதுவும் ஒரு மோசமான அமைப்பு தான். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பொருளாதாரத்தில் மேலும் மேலும் பிரச்சனையை சந்திக்கிறது, ஒரு திருடு போகிறது, அவருடைய பணம் நாசமாகிறது, செல்வ நாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டில் நீசக்கரகம் மட்டும் இருக்கிறது மட்டும்தான் கிடையாது. 2ஆம் வீட்டு அதிபதி நீசக்கரகத்தை போய் கூடி இருக்கிறது, நீசக்கரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறது, 2ஆம் வீட்டில் ஒரு நீசக்கரகம் இருக்கிறது, 2ஆம் வீட்டு அதிபதி நீசக்கரகம் தொடர்பு கொள்வது, 2ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு ஆகாத கரகம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியில் போய் சேர்ந்து இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு செல்வ இழப்பையும் தன நாசத்தையும் கொடுக்கும். ஆமாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கும்போது ஜாதகம் கணிச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேசாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 போய் தனித்துவமாக போய் மறைஞ்சிருந்தாலுமே குத்தம் தான் சொல்கிறாங்க. ஆனால் தனித்துவமாக போய் மறைஞ்சிருக்கும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கணிப்படுத்த பார்க்கணும். இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்படின்ற பட்சத்தில் மீன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் இருக்கார் அப்படின்னா, ஆமாம் 2ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் இருக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய மோசம் இல்லை.
இந்த மாதிரி சாதகம்னு ஒன்று எடுத்து நீங்கள் கணிச்சு பார்க்கும்பொழுது இப்படி பார்த்துக்கிடணும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் போகிறது நல்ல நிலை, அங்கே அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. கிரகம் பலவீனம் பெறக்கூடாது, பலம் இழக்கக்கூடாது. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருக்குது அப்படின்னா அந்த சாதகருக்கு அந்த கிரகம் கொடுக்க வேண்டியதை கட்டாயம் கொடுத்தே தீரும். அப்போ மீன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சிம்மத்தில் இருப்பது நல்ல நிலை. இன்னும் சொல்லப்போனால் அரசு உத்தியோகத்தில் இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருப்பார், அரசாங்க வருமானமே அவர் வாங்கிட்டு இருப்பார் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால. மீன லக்கணத்துக்கு சொல்லணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு பாருங்கள். மீன லக்கணம் மேச லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீடு எங்கே புதனுடைய வீட்டில் தான் நீச்சம். அவ்வளோதான். அது அந்தளவுக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு பணக்காரன் சொல்லக்கூடிய நிலைமைக்கு உருப்படி இல்லாத சாதகம். பணக்காரன்றதை விடுங்க, அன்றாட தேவைக்கு அவருக்கு பஞ்சம் பட்டினியாக இருக்கும். கடன் வாங்கி வாழ்க்கையே ஒரு என்ன சொல்கிறது, நித்திய கண்டம் பூர்ணாசி தரித்திர வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். எங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப முக்கியமானதுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு ஆண் தானே வேலை பார்த்து வருமானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனையிலேயே நினைக்கலாம். பெண்களுக்கு முக்கியமான பாவமாக குடும்பஸ்தானம் அதை சொல்லிட்டாங்க. குடும்ப பொறுப்பு ஒரு ஆணுக்கு இல்லாட்டி கூட பெண்ணுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் உலக பண்பாடு, உலக கலாச்சாரமே அதுதான். ஒரு ஆண் வேலை அப்படி இப்படின்ற அவனுக்கு பேர் தான், பொழுது அடையும் தான் வீட்டுக்கு வருவான். ஆனால் ஒரு பெண் அப்படி கிடையாது. அந்த குழந்தைகளை பார்க்குறது, குழந்தைகளை வளர்க்குறது, அதுக்கு உண்டான அந்த குடும்ப பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பது, குடும்பத்தை வழிநடத்தி செல்வது. கணவன் என்ன தான் வருமானம் கொண்டு வந்தாலும் அதுக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தை அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை, அதெல்லாமே பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தாங்க குடும்பமாக இருக்கும். அப்படி இப்போ நிறைய இல்லை தான். அதனால தான் ஒருத்தர் பிரிஞ்ச வாழ்க்கை, பிரிஞ்சு போன ஒரு இது விவாகரத்து, கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிறைய போகுது. இப்போலாம் எங்கள் குடும்பமாக இருக்காங்க அண்ணா, எல்லாமே கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே பேருது. சரி, ஓகே. அதனால் 2ஆம் வீடு அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கையை நல்லா தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவம். 2ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரன்ற இழப்புன்னு வந்துச்சாலே எங்கள் குடும்பத்தில் மைனஸ் பாயிண்ட் வந்துடும். ரெண்டையும் ஒன்று போல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. 2ஆம் பாவத்துக்கு குடும்பமும் அங்கே தான் இருக்குது, வருமானமும் அங்கே, பொருளாதாரம், வருமானம், செல்வம் அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 போய் இருந்தாலுமே நீங்கள் அந்த பலன்களை இப்படி எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி சிலவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருப்பான், ஒரு டயத்தில் இருக்க இடம் தெரியாமல் ரொம்ப மோசமாக இருப்பான். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு வகையில் போய் கெட்டு போயிருக்கும். இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் இவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிற தசாபுத்தி எடுத்து பார்க்கணும். சரிங்களா. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் பாவம் இந்த 2 கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா சூப்பர். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதும் குற்றம்தான். அப்போ 2ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணாதிபதிக்கு நண்பர் இருக்கலாம், லக்கண சுபர் சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் இருக்கலாம். இதெல்லாம் மிகச் சிறப்பான அமைப்புகள். 2ஆம் பாவத்தை நீங்கள் இந்த நிலைமையில் சீர்தூக்கி பார்த்தா உங்களுக்கு பலன் நல்லா ஈஸியாக கிடைக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.